கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த ஒரு மாதம். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை அவர் பிறந்ததுக்கு நோக்கம் உண்டு, அது நிறைவேறும், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பங்களை வாழ்த்துகிறேன். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க, புதிய டாக்குமெண்ட் பண்ண போகிறவங்க, புதிய திட்டங்களை யோசிக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாமே வாய்க்கப் போகுது, மேன்மையடைய போகுது. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் துவர்க்கத்தையும் வெள்ளைப்படுத்தியதற்கு காணிக்க வைத்தார்கள். பாருங்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு, பிள்ளையும் தாயும் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு பணிந்து கொள்ளும்படி பிறந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து பணிந்து கொள்ளும்படிக்கு பிறந்தார். பாருங்கள், இங்கே இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து விட்டாருங்கிற செய்தி அறிந்த உடனே அவருக்கு வீட்டுக்கு, அவர் இருந்த இடத்திற்கு அங்கே போகிறார்கள். சிலர் போகிறார்கள். இப்போ என்ன செய்கிறாங்களாம்? பணிந்து கொண்டார்களாம். பணிந்து கொண்டார்கள், வணங்கினார்கள், ஆராதித்தார்கள், தங்களை அவருக்கு முன்பாக தாழ்த்தினார்கள். அதன் பணிந்து கொள்ளுதல். இங்கே பைபிளை வாசித்து பார்த்தால், அதாவது கொர்நேலி வீட்டுக்கு பேதுரு போன நேரத்திலே அந்த கொர்நேலியும் பேதுருடைய காலில் பக்கத்தில் போன உடனே விழுந்து கொள்ளுகிறான். பேதுரு சொல்லார், நானும் ஒன்று போல ஒரு மனுஷன் தானே தூக்கி மேலே விடுறாரு. ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பேதுருவை அந்த கொர்நேலி ஒரு பெரிய மனிதனாய் பார்க்கிறார், ஒரு தேவ மனிதனாய் பார்க்கிறார். அதுதான் விசேஷம். அல்லாத பேதுரு என்ன காலை விழுந்து வணங்கணும்னு யாருக்கும் கட்டளையிட்டதும் இல்லை, யாரையும் மிரட்டினதும் இல்லை. அப்படின்னா அவர் அந்த இடத்துல தூக்கி விட மாட்டார்ல, எதுக்கு இதெல்லாம் இங்கே செய்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவைன்னு சொல்லியிருக்க மாட்டார்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது அந்த கொர்நேலியுவாகவே பணிந்து கொண்டார். ஒரு பெரிய மனிதன், தெய்வ மனிதன் என்பதை அறிந்தனால தன்னை தாழ்த்தினார். அதே போல தான் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பணிந்து கொள்ளணும், நம்ம தாழ்த்தணும். சிலர்லாம் அப்படி செய்கிறது கிடையாது. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் கர்த்தரை பணிந்து கொள்வது தெரிய மாட்டேங்குது. அப்போ ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பு மூலமாகவே அங்கே மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் எல்லாரும் வந்து இயேசு குழந்தை இருக்கும்போது பணிந்து கொண்டாங்கன்னா எப்படி தேவனை நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது அல்லவா? இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். சரியா ஆண்டவரை பணிந்து கொண்டு ஆராதிக்க தங்களை அர்ப்பணிக்காதவர்கள் ஒப்பு கொடுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வரும், உயர்வு வரும். கர்த்தரை பணிந்து குறிந்து ஆராதிக்கலைன்னா எப்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? இன்றைக்கு அர்ப்பணிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ இருந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்த பொழுது அப்பொழுதே சாஸ்திரிகள் இன்னும் மற்றும் ஆண்டவரே அநேகர் வந்து மேய்ப்பர்கள் உம்மிடத்திலே வந்து வணங்கினார்கள். அப்பா, வணங்கினார்கள், பணிந்து கொண்டான் பைபிள் சொல்லுகிறது. ஆமாப்பா, இந்த நாளிலே கூட உம்முடைய வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் சரி ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால், உம்மை பணிந்து கொள்ளாதவளாக இருந்தால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருந்தால் மன்னித்து இறங்கி உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தருளும். நீர் பிறந்ததில் ஒரு காரியம் பணிந்து கொள்வதற்கு என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டு ஸ்தோத்திரம். அப்படியே செய்யுங்கப்பா. வியாதிப்பட்ட நிலையிலே, ஆபத்தான நிலையிலே, வீடுகளில் மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்தா இப்பொழுதே ஏசப்பா அவர்களை விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம். சொந்த வீட்டில் அவருக்கு வீட்டை கொடுங்க, வேலையில் அவருக்கு வேலையை கொடுங்க, வியாபாரங்கள் செழிக்கட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஊழி சிறுதேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.